அவரே கூட பேசலாம். அப்ப நான் தான் இது எனக்கு கடைசி தேர்தல் இது என் வயசு. பாருங்க, நான் அடுத்த தேர்தலுக்குலாம் நான் இவ்வளவு ஆக்டிவா இருப்பேனான்னு தெரியல. இந்த ஒரு தேர்தலுக்கு நான் பொதுச் செயலரா இருக்கிறேன், முதலமைச்சர் வேட்பாளரா இருக்கிறேன்னு சொல்லிட்டு, இந்த கண்டிஷன்ல உட்கார்ந்து பேசுங்கன்னா, அதுக்கு 4 பேர் தயாரா இருப்பாங்கல்ல. அத பத்தியே பேசக்கூடாதுங்கிறது என்ன சர்வாதிகாரம்? அப்படின்னா நீங்க பெரிய எம்ஜிஆரோட, ஜெயலலிதாவோட பெரிய ஆளா? ஜெயலலிதாவே இப்படி நடந்துகிட்டது இல்ல. சர்வாதிகாரி என்று அறியப்பட்ட ஜெயலலிதாவே எடப்பாடி மாரி நடந்துகிட்டதே கிடையாது. அதனால தான் பல பேருக்கு வேதனை. தனித்தனியா சொல்ல பயப்படுறாங்க. பச்சையா சொன்னா பயப்படுறாங்க. செங்கோட்டையனே போர்க்கொடி ஒண்ணும் தூக்கலையே. தன் உணர்வ ஒரு நல்ல காரணத்த போர்த்திக்கிட்டு காமிச்சாரே தவிர, எடப்பாடி செய்வது தவறு இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. ஆனா சந்திப்பு நடக்கவே இல்லன்னு பச்சை பொய்ன்னு எடப்பாடி சொன்ன பிறகு சந்திச்சோன்னு வெளிப்படையா சொன்னார். அந்த துணிச்சலுக்கு தகுதியான நபர் செங்கோட்டையன். அந்த 6 பேர்ல அவரும் ஒருத்தர். நானே போய் பார்க்கிறேன். அப்ப நான் பார்த்ததே இல்லைம்பீங்களா? அப்படின்னு கோவம் அவருக்கு இருக்குமா இல்லையா? சாதாரண ஒருத்தனுக்கே கோவம் வருமே. செங்கோட்டையன் போன்ற சீனியருக்கு கோவம் வருமா? வராதா? இப்பவும் சொல்றேன். இந்த கட்சிக்கு கட்டுப்பட்டு தான் கோபத்த காட்டாம இயல்பா கடந்துட்டு போனார். நாங்க சந்திச்சோம். கட்சி வளர்ச்சி பற்றி பேசினோம்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி அத மறுக்கல. அப்ப அவமானம் செங்கோட்டையனுக்கா? எடப்பாடிக்கா? சொல்லுங்க சார். சோ எந்த வகையிலயும் நீங்க சுத்தி சுத்தி பிஜேபி பின்னால இருந்தாலும் சரி, முன்னால இருந்தாலும் சரி, சைடுல நின்னு குத்தி விட்டாலும் சரி, இந்த இயக்கத்துக்கு துரோகம் இல்ல செய்பவர் மிதுன் அல்ல லைம்லைட்டுக்கு செங்கோட்டையன். வராருல்ல. இப்ப எடப்பாடியினுடைய மகன் அரசியலுக்குள்ள வராரு. அவர் இல்ல லைம்லைட்டுக்கு அதெல்லாம் வராரு. யூகம் சார். வரட்டும் அத தொண்டர்கள் எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு பார்ப்போம். தகுதி இருந்தா மிதுன் வந்துட்டு போகட்டும். ஏன் தடுக்கணும்? எடப்பாடியின் மகனா இருக்கிறனாலே அவர் அரசியலுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? வரட்டும் சார். மற்ற அப்பா மாரி இல்லாம நாம கொஞ்சம் அரவணைச்சு போவோங்கிற புத்தி அவருக்கு வரட்டும். தாராளமா வரவேற்பாங்கல்ல. வரும்போதே பொதுச் செயலாளரா நான் நகர்ந்துக்கிறேன். மிதுன் தான் பொதுச் செயலாளர்னா யாராவது ஏத்துப்பாங்களா? கட்சிக்குள்ள வரட்டும், பொறுப்பு வாங்கட்டும், உழைக்கட்டும். அதுக்கு எந்த தடையும் இல்லையே. உதயநிதிக்கு நான் சொன்ன அதே வரையறை மிதுனுக்கும் பொருந்தும்.